ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தபோது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். எல்லாம் கருத்தாக கவனிங்க. அந்த பேழையிலே, நோவா செய்த பேழையிலேயே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். மற்ற ஜனங்கள் எல்லாருமே ஜலத்தினாலே அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நோவான் காலத்தில் ஒரு பெரிய சுத்திகரிப்பு அந்த பூமியில் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். காலத்தில் ஆமென். இப்போ இருக்கிறது போல அப்பவும் மனிதர்கள் அதிகமாக பெருகியிருந்தார்கள். இது விட பெருகியிருந்தார்கள் நோவாவின் காலத்திலே. அந்த நோவாவின் காலத்தில் ஜனங்கள் பெருக அங்கே பாவங்களும் அக்கிரமங்களும் ஆமென் அங்கே பெருகி கொண்டிருக்கிறதே தேவன் சமூகத்தில் வருகிறது. அந்த இடத்துல ஆண்டவர் ஆமென் இந்த உலகத்தில் இருக்கிற நோவா குடும்பத்தை தவிர மற்ற குடும்பங்கள் அப்படியே விட்டால் பூமி முழுவதும் ஆமென் பாவம் பெருகிடும் என்று எண்ணி நோவா குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் அங்கே பாதுகாத்து மீது எல்லா ஜீவச்சந்துகள் எல்லா மனிதர்களும் அங்கே அழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல நோவா குடும்பம் எப்படி பாதுகாக்கப்படுகிறது என்றால் பேழையினால், பெரிய கப்பல்னால் அந்த நோவா குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. அங்கே நோவாவுக்கு மாத்திரம் ஏன் அங்கே பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார் என்றால், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் ஆமென் 8வது வசனம் 9வது வசனம் சொல்லுது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. ஆமென். ஏன் நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, மற்ற ஜனங்கள் கண்களுக்கு ஏன் கிருபை கிடைக்கவில்லை என்றால், ஆமென் முன்னாடி வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய அக்கிரமம், யாருடைய அக்கிரமம்? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை ஆமென் உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நோவாவின் காலத்தில் ஜனங்கள் அதிகமாக பெருகியிருந்தார்கள். இப்போ இருக்கிற ஜனங்களை காட்டிலும் அப்போ இருந்த ஜனங்கள் ரொம்ப பெருக்கமாக இருந்தாங்க, ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. ஏன் அதிகமாக இருந்தாங்க? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நோவா காலத்தில் இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற ஜனத்தொகை காட்டிலும் நோவா காலத்தில் அதிகமான ஜனத்தொகைகள் இருந்தாங்க, அதிகமான மக்கள் இருந்தாங்க, அதிகமான புருஷர்கள் இருந்தாங்க, அதிகமான மனைவிகள் இருந்தாங்க, அதிகமான பிள்ளைகள் இருந்தார்கள். ஏன் இருந்தார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய குழந்தை குட்டி பெற்று போட்டாங்க, அதனால் பெருகி போச்சு. இது முதல் பாயிண்ட்டு. உண்மையாக தான் அது உண்மை தான். அது எது பேராமல் சொல்கிறீங்க? இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொல்லுது, அவங்களுக்கு 30 வயசு ஆகும்போதெல்லாம் 3 குட்டி பெற்று போட்டாங்களாம். அதுக்கப்புறம் தடை பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அந்த காலத்தில் ஒரு வீட்டில் வசம் என்ன பண்ணுவாங்க, 10 5 நிறைய அது பாட்டுன்னு ஒரு டசன்லாம் கூட என்ன பண்ணியிருப்பாங்க, பெற்று போட்டிருப்பாங்க. ஆமாண்ணா, பெற்றவங்களுக்கு கூட கவனிக்கிறாங்க இல்லையோ, அண்ணன் தம்பி தங்கச்சிங்க தான் அதிகமாக வளர்ப்பாங்க. கரெக்டுங்களா? அவங்களுக்குள்ளாக தான் அதிகமான பாசம் இருக்கும். உண்மையாக கரெக்டாக? கருத்து நல்லவர். அப்போ என்ன இங்கே நடந்ததுன்னா, நோவா காலத்தில் மாத்திரம் ஏன் மக்கள் தொகை அதிகமாக இருந்துச்சுன்னா, நோவான் காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி 60 வயசு 70 வயசில் 80 வயசில் யாரும் மறிக்கவில்லை. ஆமென். அது உலகம் உருவாக காலம் முதல் வந்து கொண்டிருக்கிறதுனால நோவாவே அந்த பேழை உண்டு பண்ணும் பொழுது அவருக்கு 60 வயசாக இருந்ததாம்.
அந்த அதாவது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம் சொல்லுது, ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாக இருந்தான். எத்தனை வயதாக இருந்தான்? 600 வயசு. எத்தனை வயசுங்க? அப்போ 600 வயசு. அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் முன்னாடிலாம் படித்து பார்த்தீங்கன்னா மெத்துசலாவின் நாளெல்லாம் 969 வயசு. எத்தனை பேராம சொல்கிறீங்க? அப்போ அவங்க காலத்தில் ஏன் மக்கள் தொகை அதிகமாக இருந்தாங்கன்னா, அப்போ எல்லாருமே 500 வருஷம் 600 வருஷம் 700 வருஷம். ஏன் காரணம்னா எல்லாரும் வயது அதிகமாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சந்ததி வருது, ஒரு சந்ததி போகுது. இப்போ இருக்கிற காலம் எப்படி இருக்குது தெரியுமா? இப்போ இருக்கிற காலம் கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை குட்டி போகிறது, குழந்தை குட்டி வயசு வளர 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 அப்பா அம்மாவுக்கு வயசு போயினே இருக்குது. அது பாட்டு ரொம்ப வயசாகி போயினே இருக்குது. இந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வரும்போது நம்ம எல்லாருமே முடியல நினச்சி பாதி கிழமை பாதி கிளவி ஆயிடுறோம். அதுங்க பேரன் பேத்தி எடுத்துட்டா முழு கிளவி ஆயிடுறோம். அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு நிறைய பேர் கடந்து போகிறாங்க. ஆனால் அப்போ ஒரு சந்ததி அப்படியே போகுது, மறுபடியும் இன்னொரு சந்ததி வருது. ஆனால் அந்த நாட்களை பார்க்கும்பொழுது மரிக்கிற காலங்கள் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஜனத்தொகை அதிகமாக இருந்தது. நோவாவே 600 வயசில் தான் அந்த பெரிய கப்பலை உண்டாக்குறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? 600 வயசு தாத்தா. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆனால் நோவாங் காலத்தில் அதே போல் ஜனங்கள் அதிகமாக பெருகியிருந்தார்கள். இப்போ இருக்கிற மாதிரி 6 அடி 7 அடியில் ரொம்ப ராட்சசர்கள் போல ரொம்ப உயர்ந்து காணப்பட்டார்களாம். எதிராமல் சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ராட்சசர்கள் இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆமென், 4ஆவது வசனம், அந்த நாட்களில் ராட்சசர்கள் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்தைகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களாய் இருந்தார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அல்லேலூயா. அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதா இருந்தது. ஜனங்கள் ஒரு பக்கம் பழுகி பெருகி கொண்டே இருக்கிறார்கள், அதே போல் அக்கிரமங்களும் பாவங்களும் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆமென். இவர்களுடைய அக்கிரமம் தேவனுக்கு முன்பாக வந்து நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. எதை பேராம சொல்றீங்க? இவ்வளோ ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. விட்டாய் இந்த உலகம் முழுவதும் இப்படியே பாவத்தினால் மூழ்கி போயிடும் என்று சொல்லி தேவன் அங்கே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். எல்லாம் கருத்தாக கவனிங்க. ஒரு சிலருக்கு கேன்சர் வியாதி வந்துடுச்சுன்னா அந்த பகுதி மாத்திரம் கட் பண்ணி எடுப்பாங்க. எதுக்காக கட் பண்ணி எடுக்கிறாங்க? மறுபடியும் பரவக்கூடாது சொல்கிறதுக்காக அந்த பகுதி மாத்திரம் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஜீவனோடு இருந்தால் கூட போதும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதே போல் ட்ரீட்மெண்ட்டு தான் நோவான் காலத்தில் நடந்தது. நோவான் காலத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அக்கிரமத்தினால் பெருகியிருந்தார்கள், பாவத்தினால் பெருகியிருந்தார்கள், வேசித்தனத்தினால் பெருகியிருந்தார்கள், விபச்சாரத்தினால் பெருகியிருந்தார்கள், ஆமென், குடி வெறினால் பெருகியிருந்தார்கள், கொலை வெறியினால் பரவியிருந்தார்கள். இப்படியே விட்டால் பூமி முழுவதும் பாவத்தினாலும் நிறைந்திருக்கும் என்று சொல்லி தேவன் அங்க அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணுகிறார். நோவா குடும்பம் மாத்திரம் அங்க பாதுகாக்கப்படுகிறது. நோவா நீதிமானாய் இருக்கிறதை பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நோவா சுத்தி வெறி அக்கிரமக்காரங்கள் ஜனங்கள் இருக்காங்க. ஆனா நோவா எப்படி இருக்கார் பாருங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா நீதிமானும் உத்தமனாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். இந்த காலை வேளையில் ஆவியான உங்களோடு கூட பேசுவாராக. சுற்றி அநேக ஜனங்கள் இருந்தாலும், அநேக பாவம் செய்கிற அக்கிரமம் செய்கிற ஜனங்கள் இருந்தாலும், கர்த்தர் உங்களை இந்த சபைக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக உங்களை தான் நீதிமானாக கர்த்தர் பார்க்கிறார். உங்களாக கர்த்தர் பார்க்கிறார். நோவா தேவனோடு சஞ்சரித்தது போல, தேவனோடு நடந்தது போல, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தது போல நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறதாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. பக்கல் பசங்க நோவா போல நோவா காலத்தில் அக்கிரமங்கள் இருந்த ஜனங்கள் மத்தியில் நோவா வாழ்ந்தாலும் அவன் நீதிமானாக உத்தமனாக தேவனோடு சஞ்சரித்து தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற மனுஷனாக இருந்தான். நோவா அக்கிரம ஜனங்களை, அக்கிரமம் செய்கிற பாவம் செய்கிற மிகுதியான ஜனங்களை கண்டு அவர் பாவத்தில் விழவில்லை, அவர் சாபத்தில் விழவில்லை. தேவனுக்கு முன்பாக நீதிமானாக உத்தமனாக தேவனோடு சஞ்சரித்து நடந்தது போல நீங்களும் உத்தமனாய் நீதிமானாய் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஏன் இவ்வளோ காரியங்கள் சொன்னா, அவ்வளோ ராட்சத மனிதர்கள்,
அவ்வளோ அக்கிரமமான மனிதர்கள் நோவா சுற்றி காணப்படுகிறார்கள். ஆனால் நோவா நீதிமானாக இருந்தான். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. நாம் இருக்கிற இடத்துல கூட நாம் நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க பாவம் செய்கிறாங்க தெரியுமா, இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா. நான் சொல்லியிருப்பேன்ல, ஒரு தம்பி வந்து என்கிட்ட குடு உடனே கேட்டான். ஒரு வாட்டி ஸ்டேட்டஸில் போட்டான், சினிமா ஸ்டேட்டஸ். என்னடா சினிமா ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன்னா, அந்த பையன் போட்டிருக்கான் தெரியுமா, இந்த சகோதரன் போட்டிருக்கான் தெரியுமா, இந்த சகோதரன் போட்டிருக்கான் தெரியுமா. நான் கேட்டேன், அவங்கெல்லாம் நரகத்தில் போனாங்கன்னா நீ நரகத்தில் போவீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நாம் அவர்களை பார்க்கும்படியாக கர்த்தர் நம்ம அழைக்கப்படவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சுரேஷ் பேதர் போல இருக்கும்படியாக நம்ம அழைக்கப்படவில்லை. நம்ம தேசம் சகோதரன் போல இருக்கும்படியாக நம்ம அழைக்கப்படவில்லை. நம்ம ரமேஷ் பேதர் போல இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு போல நம்ம இருக்கும்படியாக, ஏன் என்னை போலாக இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல இருக்கும்படியாக, அவருடைய போல, அவருடைய சாயலை போல மாறும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் ஒப்பிட்டு பார்க்கிறவர்கள் மற்ற ஜனங்களை கண்டு ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு பாருங்க. அவர் பாவம் அறியாதவர், அவர் நீதியானவர், அவர் பரிசுத்தமானவர். நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நீங்களும் நீதியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சாயலில் தான் கர்த்தர் உங்களை படைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்கே தான் அங்கே அக்கிரமம் நடக்குது. ஆனால் நோவா ஒரு பாவம் செய்யவில்லை. மற்றவங்களுக்கு பார்த்து மற்றவங்களை நடக்கை கண்டு நீங்கள் இடரில் போகாதீங்க. நோவா இடரில் அடையவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவ்வளோ திரளான ஜனங்கள், அவ்வளோ திரளான பாவங்கள், அவ்வளோ திரளான காரியங்கள், சாபங்கள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள் அவர் நோவா காலத்தில் பெருகி இருந்தாலும் நோவா நீதிமானாக இருந்தான். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நாம் வசிக்கிற பகுதியில், நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை நேரத்தில் எத்தனை பாவமான காரியங்கள், சாபமான காரியங்கள் இருக்கலாம். அதை கண்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இடரில் அடையாதீங்க. எது பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், நிறைய வீட்டில் காலையில் எழுந்த உடனே வேறு ஏசப்பா பாட்டு, அதிகாலை சொல்லுங்க, அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி உங்களுக்கு தான். வெயில் ஏற ஏற லைட்டாக அப்படி சூடு ஏறுது. ஆமேன். விஜய் பாட்டு, சிம்ரன் பாட்டு, என்ன படம் தான் கேட்ட போனார் கட்ட சொல்லிட்டாங்க. என்ன பண்ணப்பா சொல்லுப்பா, புகழ் தான் கட்ட சொன்னான். என்ன படப்பா? அக்கினியா? என்ன படாது? கர்த்தர் நல்லவர். காலையில் இருந்தோன்னு ஏசப்பா பாட்டு ஒரு ரொம்ப ரொம்ப பக்தி பாடல். ஆனால் வெயில் ஏற ஏற சூடு ஏற ஏற உள்ளவாங்க. ஆமாம், வெயில் ஏற ஏற சூடு ஏற ஏற பக்தி பாடல் பக்தி விருத்தி பாடலாக மாறி போகுது. திவிராமன் சொல்கிறீங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனி. நோவா காலத்தில் இருந்தது போல் அக்கிரமங்கள் நம்ம வாழ்ந்து கொள்ளவில்லை. நோவா காலத்தில் ஜனங்கள் அக்கிரமத்தில் நிறைந்திருந்தார்கள். நோவா காலத்தில் இருந்த ஜனங்களை தான் தேவன் அங்கே அழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எவ்வளோ பாவம் பெருகியிருக்கிறது. பாவம் தாராளமாக இருந்தது, சாபம் தாராளமாக இருந்தது. வேசித்தன விபச்சாரங்கள் நோவான் காலத்தில் ரொம்ப தாராளமாக ஏராளமாக இருந்தது. ஆனால் நோவா அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையின்படி அவன் வாழ்ந்து காட்டினான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவ்வளோ ஜனங்கள் இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைப்பதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைப்பதாக. சொல்லுங்க, கர்த்தருடைய கண்களிலே என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, என்னுடைய வருமானத்திற்கு கிருபை கிடைப்பதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவ்வளோ திரளான ஜனங்கள், அவ்வளோ திரளான மக்கள் மத்தியில் நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. ஏன் கிருபை கிடைத்தது? ஆமென். அவன் நோவா நீதிமானும் உத்தமனாக இருந்தான். அவன் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென், சோதரம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியில் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்கள் நிக்கிறவங்க பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார்.
நோவாவுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை கொடுக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தரை கவனிங்க. நோவாவுக்கு ஊழியத்தை கொடுக்கும்போது அவருக்கு எத்தனை வயசுங்க? 600 வயசு. எத்தனை வயசுங்க? 600 வயசு. ஆண்டவர் உங்கள் கரங்களில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்பதற்கு வயது ஒரு பொறுப்பே கிடையாது, ஒரு பொருட்டே கிடையாது. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு உங்கள் முடி நரைச்சிடுச்சு, தோல் சுருங்கிடுச்சு, பல்லு கொட்டிடுச்சு என்று அதுக்கு காரணமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, தீமோத்தினுடைய பாட்டினுடைய விசுவாசம் தீமோத்தி அம்மாவுக்கு வந்தது. தீமோத்தி அம்மாவுக்கு இருந்த விசுவாசம் தீமோத்தி கர்த்தர் பெரிய ஊழியக்காரனை கர்த்தர் மாற்றினார். இங்கே வந்து இருக்கிற வயதானவர்கள், பாட்டிகள், ஆமாம் தாத்தாக்கள், கவனிங்க. உங்களுடைய ஜபத்தின் மூலியமாக, உங்களுடைய விசுவாசத்தின் மூலியமாக உங்கள் சந்ததியிலிருந்து கர்த்தர் ஊழியக்காரர்களையும் ஆசிரியர்கள் கர்த்தர் எழுப்புவார்களாக. கரங்கள் தட்டி மையப்படுத்து. 600 வயசுல ஒரு பெரிய ஊழியத்தை கொடுக்கிறார், பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருக்கும் ஒரு அழைப்பியின் திட்டத்தின் நோக்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதை அறிந்து புரிந்து நாம் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுமாக ஆண்டவர் ஊழியத்தின் திட்டத்தின் நோக்கத்தையும் இந்த பூமியில் நிறைவேற்றி இந்த பூமியில் கண்ணை மூடும் பொழுது நாம் பரலோகத்தில் கண்ணை திறக்கப்பட வேண்டும். என்ன ஒரு ஊழியத்தை கொடுத்தார் கவனிங்க. எல்லாம் பாருங்க, என்ன ஒரு ஊழியத்தை கொடுத்துரு, எல்லாம் கர்த்தரை கவனிங்க. 600 வயசு தாத்தாக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். நல்லா நான் படிச்சுன்னு போகிறேன், கர்த்தரை கவனிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிற பாருங்க. நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்தது. 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசிக்கிற பாருங்க. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. அன்பானவர்களை, பிரியமானவர்களை, கர்த்தரை கவனிங்க. தேவன் ஒவ்வொரு நொடியும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு நேரமும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கும் பொழுது நாம் சீர்கெட்டு போய் இருக்கக்கூடாது, நாம் நீதிமானாக இருக்க வேண்டும். மீண்டுமாக சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை கெடுத்துக்கள். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நொடியும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமன். கணவன் பார்க்காத இடத்துல, மனைவி பார்க்காத இடத்துல, பெற்றோர்கள் பார்க்க முடியாத பிள்ளைகள் மத்தியில் கர்த்தர் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வெளி தோட்டத்தை மாத்திரம் பார்க்கறது கிடையாது, நம்ம உள்ளந்திரியங்களிலும் அந்தரங்கத்தில் நாம் என்ன செய்து கொண்டுட்டு வந்திருக்கிறோம் என்று தேவன் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், தேவனாக இருக்கிறார். அவர் பார்க்கும் பொழுது இதோ பூமி சீர்கெட்டதாக இருக்கிறது போல நாம் சீர்கெட்டதாக இருக்கக்கூடாது. 13ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவர் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களால் பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கும். நோன் காலத்தில் கொப்பேர் மரத்தில் கர்த்தர் ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார். கர்த்தா கவனிங்க. 600 வயசு தாத்தா கொடுத்த வேலையை கர்த்தாய் அவர் காது கொடுத்து கேட்கிறார். இந்த நாட்களில் நீங்கள் எல்லாம் காது கொடுத்து கேளுங்க. அல்லேலூயா. அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம். எத்தனை முழம்? 300 முழமும், அதன் அகலம் 50 முழமும், அதன் உயரம் 30 முழமாக இருக்க வேண்டும். ஒரு பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழத்தாழ்த்தினாலே அதை செய்து முடித்து, பேழையின் கதவை அது பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துகளையும் அழிக்க நான் பூமி மேல் ஜலப்பிரயத்தை வர பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போவும், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரன் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிங்கள். சகல மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடும் உன்னோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளும் ஜாதி ஜாதியான மிருகங்களும் பூமியில் உள்ள சகல ஜாதியான ஊரும் பிராணிகளும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடும் உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களை சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஆண்டவர் வார்த்தை கர்த்தா கேட்குறாரு. கொப்பேர் மரத்தில் செய்ய சொல்கிறாரு. அகலம் இப்படி இருக்கணும், நீளம் இப்படி இருக்கணும், ஜன்னல் இப்படி இருக்கணும். இந்த அளவெல்லாம் கர்த்தர் அழகாக கர்த்தர் கொடுத்துட்டார். இந்த நோவாவுக்கு எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தி பேசுனது போல நம்மளுடைய ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பாராக. உங்கள் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர் உங்களை கொடுத்து என்ன தீர்மானத்தை வைத்திருக்கார் என்று அவர் உங்களை தரிசனத்தின் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை மூலியமாக கர்த்தர் உங்களை காண்பித்து அதை நிறைவேற்றி முடியுங்கள். தேடி மகிமைப்படுத்துங்க. நோவாக்கு சொன்னதே நோவா அப்படியே செய்தான். எல்லா பக்கல் பாசுங்க. நோவா கர்த்தர் சொன்னது வார்த்தைகளை அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? நம்மளுக்கு என்ன வேலைங்க? எல்லாம் கற்றுக்கோங்க. நம்மளுக்கு என்ன வேலைன்னா ஆண்டவர் சொல்றதை செஞ்சு முடிக்கணும், ஆண்டவர் சித்தத்தை செஞ்சு முடிக்கணும். மீண்டுமா சொல்கிறேன், அன்றைக்கி ஒரு ஜபத்துக்கு போயிருந்த பாருங்க. ஒருத்தர் சொன்னார், வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு சொல்லியிருப்பேன், உலகத்தையே எல்லாருக்கும் 2 பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? ஒன்று பொருளாதாரம், ஒன்று பொருந்தாத தாரம். சொல்கிறது புரியுதுங்களா இல்லைங்களா? ஒன்று பிரச்சனை பொருளாதாரம், ஒன்று பொருந்தாத தாரம். ஏவாளை ஆண்டவர் எப்படி உருவாக்குனார்னா, அவன் ஆதாமை நல்லா தூங்க வச்சுட்டு விலா எலும்பு எடுத்து தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? மனைவியை உருவாக்குனார். நிறைய மனைவிங்க கணவனை விலா எலும்பு போல் குத்தினே இருக்காங்க. திருப்பி ராமன் சொல்கிறீங்க, கர்த்தர் நல்லவர். நிறைய மனைவி என்ன பண்ணுறாங்க? ஆமாம், விலா எலும்பு போல் குத்துறாங்க. ஆனால் நோவா பார்த்தீங்கன்னா, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிடபடியெல்லாம் நோவா செய்து முடித்தான். திருப்பி ராமன் சொல்கிறீங்க, ஏன் ஆண்டவரே இப்படி செய்ய சொல்கிறீங்க, ஏன் ஆண்டவருக்கு இதெல்லாம் செய்ய சொல்கிறீங்க என்று ஒரு வார்த்தையை நோவா கேட்கவில்லை. ஆண்டவரே குப்பேர் மரத்தில் செய்ய சொல்கிறீங்களே, வேறு மரத்தில் செய்ய சொன்னால் எப்படி இருக்கும், ஏன் இந்த அகலத்தில் கொடுக்குறீங்க, ஏன் இந்த நீளத்தில் கொடுக்குறீங்க என்று ஒரு வார்த்தை கேட்கவில்லை. வயதான தாத்தா, 60 வயதான தாத்தா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது கீழ்ப்படிந்து அப்படியே செய்து முடித்தார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து, உங்களுடைய அழைப்பை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ, என்ன வார்த்தை சொல்லியிருக்காரோ அதுக்கு நீங்கள் எதிர்மடியாமல் பேசாமல், ஏன் எதிர்க்குன்னு பேசாமல் அப்படியே கீழ்ப்படிந்து அப்படியே நிறைவேற்றுங்க. எதிராமல் சொல்கிறீங்க, அப்படியே கீழ்ப்படிந்தார் பாருங்க. ஏன் கேள்வி கேட்கல, எதற்குன்னு அவர் கேள்வி கேட்கல. அப்போ பார்த்தீங்கன்னா ஏன்ற ஒரு கேள்வி கேட்கவே இல்லை. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த இடத்துல ஊழியம் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் நான் கனவுல 2013 ஒரு கனவுல பார்க்கும் பொழுது நான் இறந்துட்டா மாதிரி பார்க்குறேன். இறந்துட்டு என்னை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு துணிலாம் சுற்றிட்டு வீட்டில் கிடத்தி வச்சுருக்காங்க. அப்புறம் ஆண்டவர் என்னை உயிரோடு எழுப்புறார். உயிரோடு எழுப்பும்போது போயிட்டு நான் கேட்குறேங்க சித்தப்பா கிட்ட, என்னை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்லாம் கொடுங்க, என்னை ஆண்டவர் மறித்து என்னை உயிரோடு எழுப்பிட்டாரு, எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று இந்த தெரு வழியாக தான் ஒரு சில குடும்பங்களுக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்க ஏசப்பா என்னை உயிரோடு எழுப்பிட்டாரு, அவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்று நான் என்ன பண்ணுறேன், அந்த கனவுல அப்போ நான் சொல்கிறேன். இன்னைக்கு அதே போல் அதே பகுதியில் நடந்து வந்து நம்ம இங்கே ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்ன செய்கிறாரு, என்ன தரிசனத்தை வச்சிருக்காரு, என்ன திட்டத்தை வைத்திருக்காரு, அவர் சொன்னார் அப்படியே செய்யுங்க. ஏன் கேள்வி கேட்காதீங்க, எதுக்குன்னு கேள்வி கேட்காதீங்க. ஆண்டவர் சொன்னார்னா எல்லாமே நன்மைக்கே, ஆண்டவர் செஞ்சார்னா அது அப்படியே நன்மைக்கே. மாணவர்களே, பிரியமானவர்களே, நோவா ஏன் கேட்கல? நோவாவுக்கு இருந்த காரியம், நோவா அவங்களுடைய காலத்தில் அக்கிரமம் நிறைந்த மனிதர்கள் மத்தியில் அவன் நீதிமானாய் வாழ்ந்தான். நோவா அவங்களை அக்கிரமம் நிறைந்த காலத்தில் நோவா உத்தமனாக வாழ்ந்தான். அந்த பாவம் நிறைந்த அந்த காலத்தில் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவபக்தியே இல்லாத ஜனங்கள் மத்தியில் தேவபக்தி உள்ளவனாக இருந்தான். நோவா ஆண்டு சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். நோவா ஆண்டு சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நோவா ஆண்டு சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அப்புறம் என்ன நடக்குது பாருங்கள். ஆமென். அதுக்கப்புறம் ஒரு பேழையை உண்டு பண்ணிடுவார். அந்த பேழை ஒரு பெரிய கப்பல். ஆமென். அந்த கப்பலுக்குள்ளாக, பேழை என்பது கப்பல், அதுக்குள்ளாக எல்லா மிருகங்களையும் ஏற்றணும். ஆமென். ஒட்டகங்கள் ஏற்றணும், பெருசாக இருக்கும். யானைகள் ஏற்றணும். எல்லாமே ஆண்டவர் ஜோடு ஜோட ஆண்டவர் ஏற்ற சொல்கிறாரு. நல்ல மிருகமாக இருந்தால் 7 ஜோடும்,
ஆமேன். மற்ற மிருகமாக அந்த துஷ்ட மிருகமாக இருந்தால் ஒரு ஜோடு ஏற்ற சொல்கிறாரு, ஆண்டு பெண்ணமாக ஏற்ற சொல்கிறார். எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? அந்த பேழைக்குள்ளாக சிங்கத்தை ஏற்றிருப்பார், சிறுத்தை ஏற்றிருப்பார், மானி ஏற்றிருப்பார். எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? அந்த வசனம் பார்த்தீங்களா நீங்கள்? அந்த 21ஆம் வசனம், உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களை சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள். எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? அந்த மழை பெய்யும், அந்த மழை வடிஞ்சு முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? சாப்பிட்ணும். கிட்டத்தட்ட பூமி மேலே 150 40 நாள் மழை பெய்யுது. 40 நாள் மழை மாத்திரம் இல்லை, 3 காரியங்கள் நடக்கிறது. பூமிக்குள்ளாக இருக்கிற நீரூற்றுகள்லாம் திறக்கப்பட்டது, வானத்தின் மதகள் திறக்கப்பட்டது, 3வது மழை பெய்தது. இந்த 3 காரியத்தினால அங்கே மழை பூமி முழுவதும் நிறைப்பெற்று உயர்ந்த மலைகள் எல்லாம் அதுக்கு மேலாக 15 முழம் அளவுக்கு தண்ணீர் பூமி முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அங்கே 150 நாள் கிட்ட அவங்க கப்பல், அதுக்கப்புறம் இன்னொரு 40 நாள், 190 நாள், கிட்டத்தட்ட 200 நாள் கிட்ட அந்த கப்பலுக்குள்ளாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை. பாருங்க, அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறார் நோவாவுக்கு, நீ எப்படி நீ மாத்திரமில்லப்பா, உள்ள இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் சாப்பாடு சேர்த்துக்கொள்ளு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. அதுக்குள்ளாக என்ன போச்சு? சிங்கம், மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் ஏற்றிட்டாரு. நோவாவின் மனைவி, நோவாவுக்கு 3 பிள்ளைங்க. அல்லேலூயா. 3 மனைவிங்க. மொத்தம் எத்தனை பேர்? நோவா மனைவி 2 பேர், 3 பிள்ளைங்க, ஒரு 3 பேர், 3 மருமகள். எத்தனை பேர்? மொத்தம் 8 பேர். 11 பேரா? இன்னும் குழந்தை பிறக்கல, அப்புறமா தான். ஆமாம், இது 3 பிள்ளைங்க, 3 மருமகள், இவங்க 2 பேர், மொத்தம் 8 பேர். மீதெல்லாம் மிருகங்கள் ஆண்டு என்ன பண்ண சொல்லிட்டாரு? ஏற்ற சொல்லிட்டாரு. ஆமேன். அதாவது எல்லாம் சிங்கம், புலி, பாம்பு கூட ஏற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதில் எது ஏற்றிருக்க மாட்டாங்கன்னா, ஆமாம், தலையில் இருக்கிற பேனை ஏற்றிருக்க மாட்டாங்க. அவங்க தலையிலே இருந்து வந்திருக்கும் போல், அதனால தான் நம்ம தலையிலே வந்துருக்குது. அதுக்கப்புறம் ஒன்று ஏற்றிருக்க மாட்டாங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வராதுங்க சொல்லணும். ஒன்று ஏற்றிருக்க மாட்டாங்க. நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ஃப்ரீயாக தரப்படும். வெள்ளிக்கிழமை வரவங்க சொல்லக்கூடாது. கரெக்டாக சொல்லிட்டானா இந்த கவர் மட்டும் தான் கிடைக்கும், இது உள்ள ஃபோன் இருக்காது, பார்த்துங்க. என்ன ஏற்றிருக்க மாட்டாங்கன்னா, மீனை ஏற்றிருக்க மாட்டாங்க. எத்தி பேராமல் சொல்கிறீங்க? மீனை ஏற்றிருக்க மாட்டாங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூட வாசிடுவாங்க. நோவா தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஜலப்பிரளயம் பூமி மேல் உண்டாயிருந்த போது நோவா 600 வயதாக இருந்தான். ஜலப்பிரியத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரன் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணு பெண்ணாக ஜோடு ஜோடாக நோவாவின் பேழைக்குட்பட்டன. 7 நாள் சென்ற பின்பு பூமி மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. எல்லா கருத்தாங்க நீங்க 7 நாள் சென்ற பின்பு ஆமீன் எல்லாமே ஏறிட்டு அதுக்கப்புறம் 7 நாள் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. எல்லாமே ஏறிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஆமீன் அந்த இடத்துல கடல் கிடையாது, இன்னும் மழை வரவில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு பேழை உண்டு பண்ணு. பேழை உண்டாக்கும் பொழுது கொப்பேர் மரம் எங்கே இருக்கு சொல்லிட்டு அவர் போய் என்ன பண்ணியிருப்பாரு, வெட்டி இருப்பார், தூக்கின்னு வந்திருப்பார், அதை செதுக்கியிருப்பார், அது ஒன்றிணைச்சிருப்பார், ஆணி அடிச்சிருப்பார். ரொம்ப பல வருடங்களாக கூட எவ்வளோ நாள் செஞ்சாலும் வேதம் சொல்லலை, பல வருடங்களாக கூட செஞ்சுருப்பாங்க. அவர் பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற அக்கிரமம் செய்கிற ஜனங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. அப்பொழுது ஒரு மனம் திரும்புதல் வந்திருக்கணும். மனம் திரும்பவில்லை. நோவாவை கிண்டல் செஞ்சுருப்பாங்க, கேள்வி செஞ்சிருப்பாங்க. ஓ நோவாவே, இங்கே கப்பல், இங்கே நீ ஒரு பெரிய கப்பல் செய்கிறியே, பெரிய பேழை செய்கிறியே, இந்த இடத்துல எண்ணெய் இல்லை, கடல் இல்லை, இந்த இடத்துல எண்ணெய் இல்லை, பெரிய ஏரி இல்லை, இங்கே எண்ணெய் இல்லை, மழை வருவதில்லை, நீ எப்படி செய்கிற என்று கேலி கிண்டல் செஞ்சிருப்பாங்க. திருப்பிடாமல் சொல்றீங்க. அந்த கேலி கிண்டல் அவன் பொருட்படுத்தாம கடல் கொடுத்த வேலையை அதையே நோக்கி செய்து முடித்தான். திருப்பிடாமல் சொல்றீங்க. நம்மள பார்த்து சொல்லுவாங்க, நீங்களா அல்லேலூயா கூட்டம், திருப்பிடாமல் சொல்றீங்க. பல்லேலியோ கூட்டம் சொல்கிறாங்களே இல்லையோ, இவங்க எல்லாம் பிரியாணி கூட்டம். திருப்பிடாமல் சொல்கிறீங்க. எந்த ஃபங்க்ஷனு, கிறிஸ்துவ ஃபங்க்ஷன் போனாலும் பிரியாணி பெரிய ஆணி. திருப்பிடாமல் சொல்கிறீங்க. அல்லேலூயா. கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தலை நோவாவின் காலத்தில். அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த திட்டத்தை மாத்திரம் நோக்கி செய்து கொண்டிருக்கிற மனுஷனாக இருந்தானே. திருப்பிடாமல் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணிட்ட பிறகு காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் வந்து ஏறுது. சிங்கங்கள், புலிகள், காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் வந்து ஏறுது, யானை ஏறுது, சிறுத்தை ஏறுது, எல்லாத்தையும் ஏறுது. அதுவும் அந்த மக்களை பார்த்து கொண்டிருக்காங்க. அப்பவும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. திருப்பிடாமல் சொல்றீங்க. செய்து முடித்துட்டு 7 நாள் ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு, அங்கே மனம் திரும்பவில்லை. நல்லா கர்த்தா கவனிங்க. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே, அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுகள் எல்லாம்
பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமி மேல் மழை பெய்ந்தது. எத்தனை நாள் மழை பெஞ்சது? 40 நாள் மழை பெஞ்சது. 15 வசனம் சொல்லுது, அப்படியே ஜீவ சுவாசம் உள்ள மாம்ச ஜந்துகள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவினிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளிடபடியே ஆமென் எல்லாவற்றையும் அவர் உள்ளே போயிட்ட பிறகு ஜலப்பிரையில் 40 நாள் பூமி மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்பிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது. கரங்க தட்டி மையப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரியான மழை வர இடத்துல மழை வருகிறது. ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அவர் இந்த பேழை உண்டாகும் பொழுது செய்கிற வேலையை வெளியரங்கமாக செஞ்சிருப்பார். ரொம்ப பெரிதாக செய்து கொண்டிருக்கிறாரு. ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. பெண் கொடுத்தும் எடுத்தும் விபச்சாரம் பண்ணியும் வேசித்தனம் பண்ணியும் அநேக வாய்ப்புகள் கொடுத்தும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே வேசித்தனத்திலையும் அதே பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். என்ன நடந்தது தெரியுமா? எல்லாரும் கர்த்தா கவனிங்க. ஆமென். அந்த இடத்துல நோவா அந்த பேழைக்குள்ளே போயிட்டு ஆண்டவர் அந்த கதவையை கர்த்தர் அடைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கதவை கர்த்தர் அடைத்தார். 16 வசனம் சொல்லுது, தேவன் அவன் கட்டளையிட்டபடியிலே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச சந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவன் உள்ளே விட்டு கதவை அடைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மழை பெய்து கொண்டே இருக்கிறது. பூமிக்குள்ள நீரூற்றுகள்லாம் சோர்ந்து கொண்டே இருக்கிறது. வானத்தின் மதகள் பிளந்து ஆமாம் என்ன பண்ணுது? மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அங்கே ஜனங்கள்லாம் ஓடிறாங்க. நோவா நோவா அந்த பேழை எனக்கு கதவு தோற, இந்த கப்பல் எனக்கு கதவு தோற, இந்த தண்ணீர் மூழ்கி கொண்டு இருக்கிறது. எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து விட்டது, எங்கள் ஊருக்குள்ளே தண்ணி வந்து விட்டது, நாங்கள் மூழ்கி இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது ஜனங்கள் கத்தி கொண்டிருக்கிறார்கள். இடுப்பளவு முழங்களவு இது வரும்போது எல்லா ஜனங்கள் கத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் கர்த்தா கவனிங்க. அந்த பேழையை ஆண்டவர் மூடிவிட்டார். ஆண்டவர் மூடிவிட்டார். எத்தனையோ வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் அநேக நேரத்தில் அநேக தருணங்களை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறா. நாம் இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் மனம் திரும்ப ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் அவர் கிருபையின் இது எப்போ 2ஆம் வருகை வரும் நமக்கு தெரியவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்பொழுது மனம் திரும்பலாக இருக்க வேண்டும். எல்லாரும் கதறாங்க. அந்த பேழையை திறக்க முடியல. அங்கே பேழை என்ன பண்ணுது? கதவு அடைக்கப்பட்டு இருக்கிறது. கதவு அடைக்கப்பட்டு இருக்கிறது. 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். சில மிருகங்கள் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். மீது எல்லாருமே அழிந்து போனார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நான் சொல்லுகிறேன், நோவா ஒரு மரத்தினால் ஒரு பேழை உண்டாக்கி அந்த குடும்பம் நோவா குடும்பம் மாத்திரமே பாதுகாக்கப்பட்டது. கல்வார் சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கல்வார் சிலுவையில் அவர் பேழையாக மாறினார். அவருடைய சரீரம் செதுக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சரீரம் நொறுக்கப்பட்டது. ஒரு பேழை உண்டாக்கும் பொழுது மரத்தை வெட்டி அதை செதுக்கி அதை ஃபிட் பண்ண வேண்டும். அப்போதான் சரியாக வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வார் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அவர் பேழையாக ஒப்பு கொடுத்து அவர் சரீரம் செதுக்கப்பட்டது. அவர் சரீரம் கப்பல் போல செதுக்கப்பட்டது. ஒருத்தர் வந்து குத்துறான் விழாவில் குத்தும் பொழுது ஒரு புதிய வாசலை திறந்து அதில் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. நோவாவின் குடும்பம் பேழைக்குள்ளாக 8 பேர் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்னும் சரீரமாக இயேசு கிறிஸ்து என்னும் பேழைக்குள்ளாக அநேக ஜனங்கள் நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் செதுக்கு ஒப்பு கொடுத்தார். கைகள் கால்கள் மானி அடிக்க ஒப்பு கொடுத்தார். அவர் முள் மூடிச்சூட ஒப்பு கொடுத்தார். அவர் விழாவினால் ஈட்டியை குத்த ஒப்பு கொடுத்தார். அவர் தன் சரீரமே பேழையாக ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நோவா செய்த பேழையில் 8 பேர் தான் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரம் அவர் பேழையாக திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். நீங்கள் நான் ரட்சிக்கப்படுகிறோம். அதுதான் திருவிருந்தில் பங்கு பெறுகிறோம். அவர் அப்போ நம்மளுக்காக அவர் சரீரம் நம்மளுக்காக பிக்கப்பட்டது. அவர் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நோவாவின் காலத்தில் பாவம் பெருகிட்டு பாவத்தை வெறுத்தார், நோவாவை நேசித்தார். நோவா எல்லாவற்றுக்கும் தேவன் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நோவா இந்த ஆண்டவர் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தான். அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, மத்தேயு 24ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி காலத்தில் யுத்தங்கள் செய்தியை கேள்விப்படுவீங்க. கொள்ளை நோய்களை நீங்கள் கேள்விப்படுவீங்க. ஆண்டவர் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. நோவா காலத்தில் ஜனங்கள் தத்தளித்தது போல, நோவா காலத்தில் ஜனங்கள் ஆமென் உயிருக்கு போராடினது போல, நரகத்தில் போனது போல வருகை மிகவும் சமமாக இருக்கிறது. சீக்கிரமாக கர்த்தருடைய வருகை இருக்கிறது. இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும். அவர் வருகையிலே நீங்கள் நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. யாருமே கைவிடப்படக்கூடாது. நான் சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. மனுஷன் பிறக்கிறான், வளர்றான், கல்யாணம் பண்ணுறான், குழந்தை குட்டி போடுறான், பேரம்பேத்தி எடுக்கிறான். சரி, 90 வயசு
உங்களுக்கு எத்தனை வயசில் கல்யாணம் ஆயிருக்கும்? ஒரு 13 வயசில் கல்யாணம் ஆயிருக்கும். அப்புறம் குழந்தை குட்டி பெற்றிருப்பீங்க. இப்போது அந்த நீங்கள் பிறந்ததுலேருந்து இந்த வயசு வரைக்கும் நடந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் போன மாதிரியே இருக்கும். கரெக்டா? சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? நீங்கள் சின்ன வயசில் இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நொண்டி ஆட்டு பாவல் தவறெல்லாம் போட்டு நொண்டி ஆட்டு ஆடி இருப்பீங்க. ஆமீன். ஃப்ரெண்டுங்களோட பேசியிருப்பீங்க. இப்போ எஸ்தருக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. இப்போ தான் கல்யாணம் ஆகுது. இப்போ பார்த்தா 10 வருஷம் ஆகி போச்சு. எத்தனை பேர் ஆமன் சொல்கிறீங்க? காலங்கள் இப்படி தான் வேகமாக ஓடிக்கொண்டிருக்குது. எத்தனை பேர் ஆமன் சொல்கிறீங்க? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. காலங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மனிதன் பிறக்கிறான், வளர்றான், திருமணம் பண்ணுறான், குழந்தை குட்டி பெறான், அதுக்கப்புறம் மறிக்கிறான். எங்கே போகிறான் யாருக்கும் தெரியவே இல்லை. நமக்கு இருப்பது ஒரு வாழ்வு, அது கிறிஸ்துக்காக வாழ வேண்டும். நான் சொல்லுகிறேன், நமக்கு இருப்பது ஒரு வாழ்வு, அது கிறிஸ்துக்காக வாழ வேண்டும். பகல் பசங்க, நமக்கு இருப்பது ஒரு வாழ்வு, நமக்கு இருப்பது ஒரு வாழ்வு, அது கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்காக நீதிமானாக, உத்தமனாக, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, காலம் கொடிதாக இருக்கிறது. ஆமேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் சொல்லுது. ஆமேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஆமாம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை அநேகர் வஞ்சிப்பார்கள். யுத்தங்கள் செய்தியும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனால் முடிவு வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்கள் நடக்கும். இவைகள்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். எதிர்பாராமல் சொல்கிறீங்க. ஆண்டவர் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம். ஐயா, நம்ம ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ நான் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டேன், எது சபைக்கு வருவது மாத்திரம் இல்லை. நோவா காலத்தில் நடந்தது போலவே நோவா போல இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நோவா எப்படி இருக்கிறார் பாருங்கள். அவ்வளோ அக்கிரமங்கள் அந்த நாட்களில் இருக்கிறது. அவ்வளோ பாவங்கள் பெருகி இருக்கிறது. ஆனால் நோவா நீதிமானாக இருந்தான். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்திருக்கிற காலம் கொடிய காலமாக இருக்கிறது. நம்ம சுற்றி எங்கே பார்க்கும்பொழுது அக்கிரமங்கள் நிறைந்திருக்கிறது, பாவங்கள் சூழ்ந்திருக்கிறது. அதை கண்டு நீங்கள் தோண்டு போகாதீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க, யாரும் வெளியே போகாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே, மக்கு ஸ்தோத்திரம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரில் கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. சவுண்டுச்சுக்கோ. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கி நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. நாங்கள் தண்ணீரில் கடந்து வந்தோம், கரங்கள் தட்டி, ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பள்ளமா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை ஓம் யோசனையாய் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை பொழுதில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை
ஒரு நொடியில் வென்று விட்டு எங்கள் தேவனீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவனீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம் இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவனீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவனீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நோவா காலத்தில் நடந்தது போலவே கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இப்பொழுது நோவா போல நாம் நீதிமானாக கர்த்தருக்கு பயந்து பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடலோடு சஞ்சரிக்கலாக இருக்க வேண்டும். நோவா காலத்தில் அநேக துன்மார்க்கமான மக்கள், அக்கிரமம் செய்கிற மக்கள் மத்தியில் நோவா இருந்தாலும் அக்கிரமம் அவனை மேற்கொள்ளவில்லை, பாவங்கள் அவனை மேற்கொள்ளவில்லை, சாபங்கள் மேற்கொள்ளவில்லை. மனித நம்ம கர்த்தகவனிங்க, நம் மனிதர்களை கண்டு ஓடக்கூடாது, இயேசு கிறிஸ்தை பார்த்தாலும் ஓட வேண்டும். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. பூமியின் கொடுமையினால் நிறைந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ சீர்கெட்டதாக இருந்தது. தேவன் நம்மளை ஒவ்வொரு நொடியும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆசீர்வதிக்கிற தேவன் தான். நோவா அந்த பேலை விட்டு கீழே இறங்கின உடனே ஆண்டவர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமி நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் இருக்குதுங்க, நிச்சயமாக ஆசீர்வாதம் இருக்குதுங்க. ஆனால் நம்மளுடைய சீர்கேடாக இருக்கும்பொழுது ஆசீர்வாதம் கிடைக்காதுங்க. தேவன் பூமியை பார்த்தது போல ஒவ்வொரு நாள் நம்ம உள்ளத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார், நம்மளை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, யார் என்ன பார்க்கல, என் பாஸ்டர் பார்க்கல, என் சொந்த பந்தங்கள் பார்க்கல, என் கணவன் பார்க்கல, மனைவி பார்க்கல, பிள்ளைகள் பெற்றோர்கள் பார்க்கல என்று தவறான பாதையில் ஓடாதீங்க, தவறான பாதையில் ஓடாதீங்க. நேற்று நான் என்னுடைய கனவுல பார்க்கும் பொழுது ஒரு குடும்பம் தன் தத்தளித்து கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். அவருடைய பிள்ளைகளை அவர்களுடைய பெற்றோர்கள் தோள் மேலே போட்டுக்கொண்டு நீந்துகிறதை நான் பார்க்கிறேன். எல்லாரும் கர்த்தா கவனிங்க. ஒரு குடும்பம் கணவன் பிள்ளையாக தண்ணியில் தத்தெழுத்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இதே போல தான் கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. அதாவது நம்ம ஊர்லேருந்து இறங்கி வரும் பொழுது அந்த இறக்கத்தில் முழுவதும் தண்ணீர் போல இருக்கிறது. ஆமாம், நாங்கள் பிள்ளைகள் தன்னுடைய தோல் மேலே 2 பிள்ளைகளை தன்னுடைய தோல் மேலே, கணவன் ஒரு பிள்ளை ஒரு தோல் மேலே, மனைவி தன்னுடைய பிள்ளை தோல் மேலே போட்டுக்கொண்டு நீந்துகிறதை பார்க்கிறேன். எல்லாம் கர்த்தா கவனிங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஏதோ நம்ம சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தண்ணீர் என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, ஒரு போராட்டமாக இருக்கிறது, ஒரு நெருக்கடியாக இருக்கிறது. நாம் நீந்துகிறதை பார்க்கிறோம். எல்லாம் கர்த்தா கவனிங்க. யாருமே அந்த பாதையில் மாற்றிக்கொள்ளக்கூடாது, யாருமே அந்த இடத்துல சிக்கிக்கொள்ளக்கூடாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. ஆமென். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் தோல் மேலே போட்டுக்கொண்டு அந்த இடத்துல நீந்துகிறதை பார்க்கிறேன். அதே போல் சூழ்நிலை நம்ம குடும்பத்திற்கு வரக்கூடாது, நம்ம குடும்பத்திற்கு வரக்கூடாது. இப்பொழுது மனம் திரும்புங்க, ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்க்கும் பொழுது அது சீர்கெட்டதாக இருக்கிறது. சீர்கெட்ட வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கை கேடுள்ள வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, பாவம் நிறைந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பாக அது நீதிமானாக, உத்தமனாக, தேவனோடு சஞ்சரித்து தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஆமென் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். வாழை பிள்ளைகளாக கர்த்தா கவனிங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வாழை பிரியாத்தை ஒப்பு கொடுங்க. ஏதோ ஒருத்தர் மாட்டிக்கொண்டு தண்ணீரில் நீங்கள் நீந்திக்க கூடாது, நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது, நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நீதிமனாய் நடக்கலாக ஒப்பு கொடுங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பான தேவ சகோதரர்களே, கர்த்தா கவனிங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க என்ன செய்து கொண்டிருக்கீங்க, என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க, ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருக்கிறது, தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருக்க வேண்டும்.
தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்க வேண்டும். தேவன் பாவத்தை வெறுத்தார், நோவாவை நேசித்தார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். அல்லேலூயா. கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். நோவாவுக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, நோவா காலத்தில் அநேக ஜனங்கள் பாவத்தினால் அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தாலும் அவர்களை பார்த்து அவர் விழவில்லை, பாவத்தில் விழவில்லை, அக்கிரமத்தில் விழவில்லை. தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்தான். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் செய்கிற பாவத்தை செய்யாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அன்பானவர்களே கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட மக்கள், தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட மக்கள், தேவனுடைய அன்புக்குள்ளே வந்திருக்கிற மக்கள், ரட்சிக்கப்படாத மக்கள் செய்கிற பாவத்தில், அதே பாவத்தில் நீங்கள் செய்யாதீங்க. நோவா செய்யலை. நோவா காலத்தில் மற்ற ஜனங்களை பார்த்து அந்த பாவத்தில் விழவில்லை. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, கர்த்தருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ ஜனமே, ரட்சிக்கப்படாத செய்கிற பாவங்களே அதே போல் அது பாவத்தை செய்யாதீங்க. நோவா காலத்தில் நடந்தது போலவே ஒரு காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஓ ஜனங்கள் ஐயோ கொய்யான்னு கத்துறாங்க. தேவன் அந்த பேழையின் கதவை அடைத்தார். பேழையின் கதவை அடைத்தார். எல்லாம் ஆண்டு போயின, எல்லாம் ஆண்டு போயின. எல்லாம் நரகத்தில் போனார்கள். 8 பேர் மாத்திரமே காக்கப்பட்டார்கள். இந்த நாட்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பேழைக்குள்ளாக நீங்கள் ஒவ்வொரு நாள் நீங்கள் பயணிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பேழைக்குள்ளாக ஒவ்வொரு நாள் நீங்கள் நடந்து கொண்டிருங்க. பேழைக்கு வெளியில் இருக்காதீங்க, அது பாதுகாப்பு இல்லை. பேழைக்குள்ளாக இருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ளாகும். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக இருக்க வேண்டும். கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக இருக்க வேண்டும். அதுதான் பாதுகாப்பு. கிறிஸ்து இன்னும் பேழைக்குள்ளாக இருக்கும் பொழுது தானே பாதுகாப்பு. கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்கும்போது தானே பாதுகாப்பு. தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதாங்க அவனுக்கு பாதுகாப்பு கொண்டு வந்தது. அன்பானவர்களே, பிரியமான, நானும் ரட்சிக்கப்பட்ட, நானும் கடமைக்கு சபைக்கு வர நினைக்காதீங்க. நோவா தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு நடந்தான், தேவன் சொன்னதுபடி இதெல்லாம் செய்தான். அவனும் அவன் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். நமக்கும் இதே வார்த்தை தான் கடந்து நாம் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு நடக்க வேண்டும். நாமளும் நம்ம குடும்பங்கள் பாதுகாக்கப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சொன்னோம். தகப்பனே துதிக்கிறோமாப்பா. பூமி நீங்கள் பார்க்கும்போது சீர்கெட்டதாக இருந்தது. பூமியில் ஒரு சுத்திகரிப்பு அந்த நாட்களில் நடந்தது. இந்த நாட்களில் கூட எங்களுக்குள்ளாக சுத்திகரிப்பு நடக்கும்படியாக செபிக்கிறோம். அனனியா சப்ரியால் புதிய ஏற்பாட்டில் அவங்க 2 பேர் சபையிலே விழுந்து இறந்தாங்க தெரியுங்களா? அங்கே சுத்திகரிப்பு ஏற்படுகிறது. சுத்திகரிப்பு ஏற்படும் போது திரளான புருஷர்களும் ஸ்திரீகள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று விதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்கும்பொழுது ஆவியான இறங்கின பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சப்பானி நடக்கும்போது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் அனனியா சப்ரியால் மரித்த பின்பு ஒரு சுத்திகரிப்பு ஏற்பட்ட பின்பு திரளான ஸ்திரீகள் புருஷர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பயப்படுகளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பெரிய பெருக்கத்தை ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், சபையிலையும் பார்க்க முடியும், நம் குடும்பத்திலே பார்க்க முடியும். தகப்பனே உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, இந்த நாட்கள் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த குடும்பம் தண்ணியில் தத்தளிக்காதபடிக்கு, எந்த குடும்பம் தந்தியில் தத்தளிக்காதபடிக்கு, தண்ணியில் நீச்சல் தெரியாதவர்கள் நீந்தி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறோம். நீச்சலே தெரியாமல் நீந்தி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. அதே போல் சூழ்நிலையை மக்களுக்கு வரக்கூடாது. அதே போல் சூழ்நிலை எந்த மக்களுக்கும் எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொருக்கும் வரக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு பேழைக்குள்ளாக பாதுகாக்கப்படுவார்களாக, கிறிஸ்துவின் பேழைக்குள்ளாக பாதுகாக்கப்படுவார்களாக, ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்படுவார்களாக. ஒவ்வொரு நாள் போகிறவர்கள் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வாகனங்களில் போகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாக்கப்படியாக ஜெபிக்கிறேன். எந்த ஒரு இடத்துல தத்தெளிப்பான இடத்துல மாற்றிக்கொள்ளக்கூடாது. பைக்கில் போகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பைக்கில் போகிற பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். காரில் போகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். காரில் போகிற பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பஸ்ஸில் போகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பஸ்ஸில் போகிற பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சைக்கிள் நடந்து போகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நாள் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நோவாவுக்கு ஒரு சித்தத்தை, ஒரு வேலையை கொடுத்தீங்க, ஒரு ஊழியத்தை கொடுத்தீங்க. எங்கள் ஒவ்வொருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுங்க. நோவா அப்படியே செய்தது போல நாங்களும் அப்படியே செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
நோவா செய்தது முடித்து போல் நாங்களும் செய்யணும் ஆண்டவரே, நாங்களும் செய்யணும் ஆண்டவரே. வயது ஒரு காரணம் கிடையாது, நேரம் ஒரு காரணம் கிடையாது, பொருளாதாரம் ஒரு காரணம் கிடையாது. ஆண்டப்பா நீங்க சொல்லுங்க, நான் அப்படியே செய்யறேன். வாய்களை திறந்து கேளுங்க. ஏசப்பா நீங்க சொல்லுங்க, நான் அப்படியே செய்யறேன். ஏசப்பா நீங்க சொல்லுங்க, நான் அப்படியே செய்யறேன். நீங்க சொல்லுங்கப்பா. நோவா கிட்ட நீங்க சொன்னீங்களே, எங்கிட்ட சொல்லுங்கப்பா. இந்த ஊழியத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன வேலையை செய்ய வேண்டும், உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய ராஜ்யத்தில் எப்படி கிளம்பி கட்ட வேண்டும் என்று எனக்கு சொல்லுங்க, நான் அப்படியே செய்கிறேன் ஆண்டவர். தகப்பனே, யாரெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ எல்லாரையும் உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். மீண்டுமாக செபிக்கிறேன். என் ஜனங்கள் தண்ணியில் மாட்டிக்கொண்டு தத்தளிக்காதபடிக்கு, பிரச்சனை மாட்டிக்கொண்டு தத்தளிக்காதபடிக்கு, சூழ்நிலை நெருக்கடி போல மாட்டிக்கொண்டு தத்தளிக்காதபடிக்கு, எல்லா தண்ணீர் போல பிரச்சனைகள் வந்து விலக்கி பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக செபிக்கிறாண்டவர், பாதுகாக்கும்படியாக செபிக்கிறாண்டவர். கிருபினால மூடிக்கொள்வீராக. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு பாட்டிமார்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு தாத்தாமார்களை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. கிருபினால் மூடிக்கொள்வீராக. எல்லாம் துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டல் செய்ய நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.